அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் எந்த ஒரு பரிகாரத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. அப்புறம் என்னங்க பார்க்க போகிறோம்? வேற ஒன்றுமே இல்லைங்க. இந்த வாரத்துக்கான பலனை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக பணவரவில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பணவரவு எப்படி இருக்குங்கிறதுக்கான வீடியோ தான் இது. வாங்க இந்த வாரத்துக்கான பலனை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். கடந்த சில நாட்களாக நம்ம சேனலில் டாரோ கார்டை பயன்படுத்தி அந்தந்த நாளுக்குரிய பலனை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான பலன், அதாவது அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலனை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்தடுத்த வாரம் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே அந்த வாரத்துக்கான பலனை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி, எப்படி நாம் டாரோ கார்டை பயன்படுத்தி பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்க்ரீனில் 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சிவபெருமானுக்குரிய பிக்சர்ஸ் தான். இதில் எந்த சிவபெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த சிவபெருமானை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1, பைல் 2 அதையும் அந்த படத்துக்கு மேலே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய படம் பைல் 1, அடுத்ததாக ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய படம் பைல் 2. உங்களுக்கு நம்பர் 1 வேணுமா நம்பர் 2 வேணுமான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. உங்கள் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் மனசில் நினச்சிக்கிட்டு சிவபெருமான் கிட்ட எந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேளுங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு படம் தெரியும். அந்த படத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் 1, நம்பர் 2 எது செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேளுங்க. ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு தோணும், அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய கலர், எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை பொறுத்தும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2க்கான டைமிங்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பைலை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் உங்களால் பார்க்க முடியும். சரி, இப்போது பைல் 1க்கான ரீடிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பைல் 1க்கான கார்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் பணம் சார்ந்த விஷயங்களில், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில், அப்படி இல்லைன்னா தொழிலில் ஏதாவது ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல செலிப்ரேஷன் இருக்கும்னே சொல்லலாம். சந்தோஷமான மனநிலை இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கறது பொதுவான வாசிப்பு. அதே மாதிரி பொருளாதார ரீதியான பலன்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான உதவிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பைல் 1 செலக்ட் பண்ணியிருக்கவங்க ரொம்ப ரொம்ப டேலண்டான பர்சன்னே சொல்லலாம். அவங்க கையில் ஒரு துரும்பு கிடைச்சா கூட அதை வச்சு நாம் எப்படி சம்பாதிக்கலான்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி திறமைகளும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிச்சயமாக தீர்வு இருக்குன்னு நம்பக்கூடியவங்க. கரெக்டானு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பைல் 1 செலக்ட் பண்ணவங்க கார்டனிங்கில், அதாவது தோட்டம், செடி, மரம் இந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் மனசில் ஒரு சின்ன அழுத்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது.
அதாவது உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனசை பாதிச்சிருக்கலாம். என்னால் முடியும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அது உங்கள் வேலையிலையும் இருக்கலாம், பணம் சார்ந்த விஷயத்துலையும் இருக்கலாம், நீங்கள் செய்கின்ற தொழிலையும் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது டார்கெட் இருக்குன்னா ஒன்னாலலாம் முடிக்க முடியாது, இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி வேற யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லையே, இதுக்கு நான் தானே காரணம், நான் தானே ஓடி உழைச்சேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதை சொல்ல முடியாமல் தவிக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. அப்படி இருந்ததுன்னா சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் செயல்களில் உங்கள் திறமையை நீங்கள் காமிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். அதாவது உங்களுக்கான ரெகக்னைசேஷன் தானாகவே கிடைக்கும்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு சிலரோட மனநிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பத்தை நான் பார்க்குறேன். அதாவது எந்த முடிவை எடுக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த முடிவை நீங்கள் எடுங்க. என்னால் மனசை அமைதியாக வச்சுக்க முடியலங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதனால தான் முதல்லையே நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கான சப்போர்ட் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி. அதனால் கரெக்டான பர்சன் கிட்ட கைடன்ஸ் நீங்கள் கேளுங்க. இந்த வாரம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் புது ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குங்க. அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது புதிய வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். பணம் வர்றதுக்கு புதுசாக ஏதாவது ஒரு வழி கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களை கைவிட்டு போன ஏதாவது ஒரு வேலையோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையோ கூட இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, பைல் 1க்கான ரீடிங் இப்போ நாம் பார்த்தோம். இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்கிறத அடுத்த வாரம் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பைல் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பைல் 1ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பைல் 2வை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். பைல் 2வை செலக்ட் பண்ணவங்க பைல் 2ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வாரம் ஆரம்பமே உங்களுக்கு குழப்பத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும். உங்களால் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை முடிவெடுக்க முடியாமல் தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் மனசுக்கு எது சரியான முடிவுங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படி முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் குழப்பத்தினால உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிற மாதிரி தோணுது. அப்படியான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப எமோஷ்னலாக என்னால் எதுவுமே செய்ய முடியலங்கிற மனநிலையில் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு பொறுமையின்மை, எதுலேயுமே ஒரு நிதானம் இல்லாமல் உடனே அடுத்தடுத்த செயல்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. எதுவுமே நீங்கள் நினச்ச ஸ்பீடுக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க. கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாதை ரொம்ப தெளிவாகவே இருக்குங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கிட்டு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் நிதானத்தோட ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசுங்க. இந்த வாரம் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஏஞ்சல் நம்பர்ஸை கூட பார்ப்பீங்க. இப்போவே கூட நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் ஒரு சிலருக்கு இருக்கும். என்ன மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் பார்க்குறீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் உங்கள் மனசை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உங்களை நீங்களே மன ரீதியாக கஷ்டப்படுத்திக்காமல் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பணவரவு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பேசுங்க.
அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தொழில் ரீதியாக மற்றவங்க கிட்ட பேசும்போது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்லி பேசாதீங்க. உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி யோசித்து பேசுங்க. இதை தான் இந்த வாரம் சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறாரு. இந்த வாரத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சந்தோஷமான ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் பணம் உங்களுக்கு வரணும்னா கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் அமைதியாக இந்த வாரம் இருந்தாலே போதுமானது. உங்களால் முடியும்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுவான வாசிப்பு. உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும்னா என்னோடய மெயில் ஐடியில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு பெய்ட் ரீடிங் தான். அதனால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் இந்த மாதிரி அந்தந்த வாரத்துக்குரிய பலன்கள் உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.